பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேலர் பிரயாணம் பண்ணி ரெபிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது, குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அங்கே மோசையோடு அவர்கள் வாதாடுவதை நாம் பார்க்கிறோம். கல்லெறிய பார்க்கிறார்களே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் முறையிட்ட போது, நீ இஸ்ரவேல் முப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த அந்த கோலை எடுத்து உன் கையில எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி என்று, அப்பொழுது அதிலிருந்து தண்ணீர் குடிக்க புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், மோசே அப்படியே செய்த பொழுது தண்ணீர் குடிப்பதற்காக புறப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டிலே இந்த கன்மலை இயேசு கிறிஸ்து என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரே ஜீவ தண்ணீர் ஊறும் கன்மலை. ஆம், அதைத்தான் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். மோசே கன்மலையை அடித்தது போல இயேசுவும் சிலுவையின் மரணத்திலே அடிக்கப்பட்டார். அங்கே ஏசாயா 53:5 ஏசாயா முன்னறிவிக்கிறார். தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் உண்டாக ஒரு ஊற்று, அந்த ஜீவ ஊற்று, அது ரட்சிப்பின் ஊற்று, அது இயேசு கிறிஸ்துவானவர். அவரே திருச்சபையின் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தளவும் இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அமலேக்கியரோடு ரெபிதீமிலே யுத்தம் ஏற்படுவதையும் அமலேக்கிய தோற்கடிக்கப்படுவதையும் குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி மோசே கைகளை உயர்த்திய பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு ஜெயம் கிடைத்தது. யெகோவா நிஸ்ஸி என்ற பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுந்து கொள்கிறதையும் பார்க்கிறோம். 18வது அதிகாரத்திலே எத்திரா மோசையை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். மீதியாண்ட ஆசாரியனாகிய இந்த மோசையின் மாமனாகிய எத்திரா இதோ மோசையினுடைய மனைவியை சிப்போராளையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து மோசையிடம் கொண்டு சந்திக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் மோசை மூலமாய் கேள்விப்பட்டு தேவனை துதிக்கிற காரியத்தை கர்த்தர் எல்லா தேவர்களையும் பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே மோசைக்கு நியாயம் செய்கிறதான காரியத்தையும் உதவி செய்கிறதையும் பார்க்கிறோம். 19வது அதிகாரத்திலே சீனாய் மலையிலே கர்த்தர் மோசைக்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் அங்கு வந்த போது அங்கு மோசை மூலமாக பேசும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆம், ஆண்டவர் தாமே ஜனங்களை நல்வழிப்படுத்தும்படி, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் மோசையை அழைத்து பேசுகிறதை இந்த அதிகாரங்களிலே காண முடியும். 20வது அதிகாரத்திலே 10 கற்பனைகள் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே என்னையின்றி உனக்கு வேலை தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கற்பனைகளை தருகிறார். ஆம், இந்த வசனங்களை படிக்கும்போது கூட நம்ம வாழ்க்கையிலும் ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ராஜாதி ராஜா என்றைக்கும் நம்மை ஆசீர்வதிப்பாராக, மகிமை வெளிப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.